இருக்கு ரெண்டு ஆர்ட் ஆர்டிஸ்ட். நாங்கள் வந்து தர்மினி நகை பூங்கால வந்து இன்றைக்கு லியோ நாங்கள் வந்து தர்மினி நகை பூங்கால வந்து இன்றைக்கு அஜய் எதிரே. அப்போ அஜய் எதிரே வந்து நகவை நான் வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து ஒரு சின்ன நான் ஒரு என்னது தோடு ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம். யாருக்குண்டா எனக்கு தான். அது குத்துறது வந்து இன்றைக்கு இங்கே வந்து சரியான சினமாக இருக்குது. எங்கே குத்திடல, அது வேற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே போய் காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ சினம், இவ்வளோ பேர் நிற்கணும், என்ன வேண்டும்னு சொல்லி இவ்வளோ பேர் பார்ப்போம். ஓகே, கடைக்குள்ளே வந்தாச்சு. கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நிற்கணும்னு பாருங்கள். கறிக்கடையில் நிற்கிற மாதிரி எல்லாம் அப்படியே லைனில் நிற்கணும். அச்சேதிரி என்றாலே இப்படி தான் நகை கடையெல்லாம் ஃபுல்லாக நிறைய ஆக்களை தான் இருக்குன்னு சொன்னோமா. நகையில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நாங்களும் அதே மாதிரி வேண்ட வந்திருந்தோம். எனக்கு தான் ஒரு சின்ன தோடு வேண்டும்னு சொல்லி தோடு உத்துவம் உண்டு. அதுக்காண்டி இந்த கடைக்கு வந்திருந்தோம். வேண்டி போட்டு இந்த கடையில் வந்து தோடு குத்து இல்லாது க்ரௌடாக இருக்கிறதுனால அன்றைக்கு குத்தி விட மாட்டேனான். மற்றபடி க்ரௌட் இல்லாத டைம் போனால் குத்தி விடுவாங்க. இப்போ க்ரௌடாக இருக்கிறனால வந்து அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, நண்பன் கடை. அந்த கடையில் போய் இதில் வந்து நைக் டிசைன் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து நைக் எடுக்கையில் ஒரு வெள்ளைக்கல் வச்ச இது ஒன்று தான் எடுக்கிறேன். நைக் வேண்டாம் எங்களுக்கு. இப்போ இதான் எடுக்க போகிறோம். இப்போ தர்மினி நகை பூங்காலங்கிறதுக்கு ஒரு கோப்பை வந்துருக்கணும். பாருங்க, நகை நகைக்கு பிரியா அக்கா நிறுவனம் அக்கா ஓகே, வணக்கம். சாய் ஜுவல்ஸுக்கு வந்திருக்கிறோம். சாய் ஜுவல்ஸில் நண்பன் ஒருத்தன் வேலை செய்கிறான். ஸோ அவன்கிட்ட தான் இன்றைக்கு வந்து காது குத்த போகிறோம். நோகாம குத்துறோன்னு சொல்லியிருக்கான். பாப்போம் எப்படி நோகாம குத்துறான்னு சொல்லி. நாங்க பயமா இருக்கு ரெண்டு என்னன்னா இந்த அரிசியை திருப்பி என்னால தோடு ஊற்ற வாங்குறீங்க. சரி, பயமா இருக்க ஊற்றுறாங்க. சரியான பயமா தான் இருக்கு. என்ன சின்ன பிள்ளைலாம் சாதாரண பாத்தீங்கன்னா இந்த உள்ள கல்லு பதிக்க தோடு ஊற்ற வாங்குறீங்க. சரி, பாப்போம். சுரா போற இடத்துல ஓகே கட் பண்ணா விளையாடும். குத்தபடியா ரெடிக்குதான் தோடு இருக்கு ரெடி என்ன சரி சரி ஓகே ரெடி ஆயிட்டா. பின்னால பூரா கிடக்குது, அதெல்லாம் முத்தப்பட போகுது. சரியா, ஆர்ட் ஆர்டிஸ்ட். ஓகே மடியில குழந்தை பிள்ளைலன்னா மடியில வச்சிருக்கலாம். நாளைக்கு மாக்கரால என்னடா பண்றீங்கன்னு என்ன ஒரு காதுல குத்த போறீங்களா ரெண்டு காதுல? ஒரு காது என்ன இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்குடா. எடுத்து பயம் இருக்கீங்க. அவ்வளோங்க அலுவலக இந்த வெட்டி அடிங்க யாருக்கு சமைக்கிறீங்க? போகுதோ பரவாயில்ல, நோயில் வெறும் படிச்சா என்ன என்ன கட்டறப்போ ஒல்லிய
ஆனால் இனித்தான் நம்ம வருகிறடா சொல்லுங்க மறக்காம விவோ பீனோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காண்டி தோடு ஊற்றி காட்டி இருக்கிறேன். எத்தனை பொண்ணுங்க மடங்க போகுது ஏன்னு இப்போ நான் வந்து நண்பன் தான் தோடு ஊற்றினது. நண்பன் குத்தி விட்டோம். நோவாம குத்தி விட்டுருக்கிறான். நோவாம குத்தி விட்டுருக்கிறான். நான் நோவு மட்டும் வந்து இருக்கே காதெல்லாம் நடக்க தொடங்கிட்டு பயமா இருந்தது. ஆனால் நோவாம குத்தி விட்டுருக்கேன். என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு உரம் கூட தான் சொல்லலாம். நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கிறோம். சரிங்க, இப்போ எனக்கு காது ஊற்றி இருக்கு. என்ன செய்வோம் அடுத்தது? அது வெந்நீர் பூசணுமா, அதாவது புண்பெறாமல் இருக்கு. எல்லாருக்கும் க்ரீன் கீட்டா நோம்பலாமை குளிச்சு இருக்கு. சோப்பு ஒரு அடையாளம் பார்த்துக்கலாம். கலட்டி ஆளும் பேரை பற்றி மட்டும்தான் காயமாக இருப்பாங்க. யாருமே கிளீன் பண்ணாலும் சரி கலட்டி காயப்படுத்தாங்க. கொஞ்சம் பார்த்து நான் வந்து சும்மா நார்மலான ஒரு நாள் வந்து புத்தகம்னு யோசிச்சேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அச்சேரி வருது தானே, அதில் வந்து போடுவாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கடையில் தான் நின்னாங்க. ஜதுவையும் எடுத்து கொண்டு சரி வாடா போவோம் வந்து போட்டாச்சு. ஒரு ஆசை வந்து நிறைவேறிட்டு சரி நன்றி. பார்த்தீங்கன்னா ரோட்டு முழுக்க சரியான தனம் எல்லாம் நிறைய வேண்டி சும்மா குளிச்சு கொண்டு போயினோம். பேக்கு கட்டி கட்டிட்டு அக்கா வாங்க. ஓகே, வீடியோண்ட இறுதிக்கு வந்துட்டோம். காது குத்தினது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குதுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இனிமே யார் எனக்கு காது குத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். காது குத்த பார்த்துட்டாங்க, இனிமேல் யாரும் குத்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் குத்திட்டு வந்துட்டேன். பார்ப்போம். ஓகே, வீடியோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்பேன். அது வரைக்கும் உங்களை என்ன வருதுன்னா வினோ ஜது. மறக்காமல் வினோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கணும்.